ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். உலகத்துல நிறைய கல்லறையை பார்க்கிறோம். மெரினா பீச்சுக்கு போனா அங்க அண்ணா உறங்கி கொண்டிருக்கிறார். நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. நம்ம அம்மா புரட்சி தலைவி அம்மா உறங்கிட்டு இருக்கிறாங்க. கலைஞர் உறங்கிட்டு இருக்கிறாரு. நிறைய கல்லறையை பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் சவுத்து பக்கம் போனீங்கன்னா நிறைய மிஷினரிகள் கல்லறையை பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளேயே கல்லறை இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கல்லறை மட்டும் இன்றைக்கு என்ன இருக்கு? திறந்தே இருக்கு. அதுலேயும் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் என்ன பண்ணாரா? உயிர் தெழுந்தார் என்று 4 சுவிசேஷத்திலையும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆமென். அப்போ மகதலேனா மரியாளோடு சில ஸ்திரீகளும் வாரத்தின் முதல் நாளிலே, ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளிலே இயேசுவை பார்க்கும்படி அதிகாலை வேளையில ஆசையோடு ஓடி வர. இன்னொரு பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று அவங்க பேசிட்டு வரும்பொழுது அங்கே பார்த்தா என்ன நடக்குது? அந்த கல், அந்த தேவ தூதன் இறங்கி வந்து அந்த வாசல் இருந்த கல்லை என்ன பண்ணினா? புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஆமென். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த ஒரு அபிஷேகம், அந்த ஆவியானவருடைய கிரியை எந்த கல்லறையாலும் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண முடியாது? அடைத்து வைக்கவே முடியாது. எத்தனை பேரை அங்க காவலுக்கு போட்டாலும் அவருடைய உயிர்த்தெழுதலை தடுக்கவே முடியாது. அந்த நேரம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை இறங்கி வரும் பொழுது அந்த கல்லறையை காவலாக பாதுகாப்பாக வைத்திருந்த அவ்வளோ பெரிய கல் என்ன பண்ணிச்சு? புரட்டி தள்ளப்பட்டது. கல்லறை என்ன பண்ணிச்சு? திறக்கப்பட்டது. ஆமென். இன்றைக்கும் நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசனமுள்ள வார்த்தையின்படியே இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். அப்போ ஆண்டவரை உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது அந்த கல்லறையை எத்தனை பெரிய கல்லை கொண்டு அடைச்சி வச்சாலும், எத்தனை பேர் காவல் போட்டாலும், அது கண்டிப்பா அந்த கல்லறை, அந்த வல்லமை இறங்கி வரும் பொழுது அது திறக்கப்படும். ஆமென். முதலாவது கல்லறை என்ன பண்ணுச்சு? திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரே என்றால், உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பாரே என்றால், எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் உடையும். எப்படி கல்லறை திறக்கப்பட்டதோ, அந்த இயேசுவை சந்திக்கும்படி தாகத்தோடு ஓடி வந்த மரியாள், அவளோடு இருந்த சகோதரிகளுக்கு கல்லறை திறக்கப்பட்டதாய் காணப்பட்டதோ, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் திறக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உங்களுக்கு தர வல்லமையுள்ளவர். அவருடைய நாமத்துல ஒரு நாமம் என்ன தெரியுமா? தடைகளை தகர்க்கிறவர். கோரேசை பார்த்து சொன்னார், எனக்கு பிரியமானதெல்லாம் இவன் நிறைவேற்றுவான். ஆகுபடினால அவன் வலது கரத்தை பிடித்து அவனுக்கு முன்னாடி நான் சென்று கோணலான பாதைகளை எல்லாம் என்ன பண்ணுவேன்? செவ்வைப்படுத்துவேன் சொன்னது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகம் அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? கொடுத்தார். அதே போல இந்த நாளில ஆவியானவர் உங்கள் மேல பலமாய் இறங்கும் பொழுது, அந்த வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது, எப்பேற்பட்ட கல்லா இருந்தாலும், எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும், உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரியது, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை பெரியது. ஆமென். இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் எப்பேற்பட்ட கல்லறையா இருந்தாலும் அடக்கி வைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுவோமா?
நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை, கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்துல எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் கல்லறைகள் திறக்கப்படும். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்காக வாசலை திறப்பார். கல்லறை திறக்கப்பட்டது போல என்னென்ன காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் நீங்க பயப்படாதீர்கள். ஆமென். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். எத்தனை பேரை பிலாத்து காவல்ல போட்டிருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை ரோம அரசாங்கம் பாதுகாத்தாலும் அவருக்குள்ள அந்த வல்லமை இறங்கி வரும் பொழுது எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் கர்த்தர் உடைப்பார். அதே தேவன் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் நான் உயிரோடு கூட உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் கல்லறை எப்படி திறக்கப்பட்டதோ கர்த்தர் உங்களுக்காக வாசலை திறக்கும். முதலாவது கல்லறை திறக்கப்பட்டது. இரண்டாவது அதே லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை திருப்போம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29 வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால், அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே என்ன பண்ணுங்க, தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிட்டு என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். ஆமென். இரண்டாவதாக இந்த வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் 31ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஆமென். முதலாவது கல்லறை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவதற்கு எந்த தடையும் இல்லாதபடி கல்லறை திறக்கப்பட்டது. இரண்டாவதாக அங்கே இயேசுவோடு கூட எம்மாவூருக்கு 2 சீஷர்களோடு இயேசு கடந்து செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவங்க சொல்றாங்க, நீர் எங்களோடு கூட என்ன பண்ணுங்க, தங்கியிரும், பொழுதும் போயிட்டு என்று சொல்லி அவரை வருந்தி அழைத்த பொழுது அவர்களோடு பந்தி இருக்கையில் ஒரு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கையில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். இயேசுவோடு முதலாவது இயேசு அவர்களோடு நடந்து செல்லும் பொழுது அவர்களை இயேசு என்று அந்த 2 சீஷரும் என்ன பண்ணல, அறியவில்லை. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆனா இயேசுவை அவங்க அழைத்து அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் என்னாச்சு, திறக்கப்பட்டது. இந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற இந்த வேளையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும். ஆமென். என்ன அற்புதத்தை செய்யணும்? ஆண்டவரே, ஏதோ நான் கடமைக்காக ஜெபிக்க கூடாது, கடமைக்காக ஆராதனைக்கு வரக்கூடாது, கடமைக்காக வேதத்தை படிக்க கூடாது, ஆலயத்துக்கு வரும்பொழுது என் கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கும்படி, உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படி, வேத வசனங்களை ஆழமாய் நான் தியானிக்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. எப்படி அன்றைக்கு ஆகாருக்கு அந்த வனாந்திரத்தில் அவருடைய கண்களை திறந்து ஒரு துறவை காண்பித்தீரோ, அதே போல ஆலயத்தில் வரும்பொழுது உம்முடைய பிரசன்னத்தை காண்கிற கண்கள் எனக்கு வேணும். நீர் உலாவுகிறதை காண்கிற கண்கள் எனக்கு வேணும். ஒரு எதிர்காலத்தை குறித்து தரிசனத்தை பார்க்கிற கண்கள் எனக்கு வேணும். என்று கண்களை என்ன பண்ணுங்க, திறந்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எலிசாவின் வேலைக்காரன் அன்றைக்கு எலிசாவை பிடிக்கும்படி அன்றைக்கு ராஜா ரதங்களை குதிரைகளை அனுப்பின பொழுது அவன் பயந்தான். நிறைய ரதங்கள் குதிரைகள் சூழ்ந்து இருப்பதை அவன் பார்த்த பொழுது எலிசா ஒரு காரியத்தை செய்தான். ஆண்டவரே, இந்த வேலைக்காரனுடைய கண்களை என்ன பண்ணுங்க, திறந்தருளும் என்று கேட்ட பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அவன் பார்க்கிறான், அக்கினி ரதமான அக்கினி மயமான ரதங்கள், அக்கினி மயமான குதிரைகள் அவனை சூழ்ந்து நிற்பதை பார்த்தான். அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதிலாய் இருப்பதை, உங்கள் குடும்பத்தை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்குள்ள வைத்திருப்பதை, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வை தரும்படி, உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று அறியும்படி, பயமெல்லாம் போகும்படி ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கணும்.
எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது போல, ஆகாரின் கண்களை திறந்தது போல, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பிலேயாம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பாலாக் அழைத்த பொழுது, அவன் புறப்பட்டு சென்ற பொழுது, அங்கே தேவ தூதன் நிற்பதை காணக்கூடாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆமென், அல்லேலூயா. அவன் கழுதையை போட்டு அடியடின்னு அடிக்கிறான், தேவ தூதனை அவனால் பார்க்க முடியவில்லை. அதே போலதான் ஆலயத்தில் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை, ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை, அவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. இன்றைக்கு ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே, பீலேயாமின் கண்களுக்கு தேவதூதனை பார்க்க கூடாதபடி மறைக்கப்பட்டிருந்தது போல என் கண்கள் மறைக்கப்படக்கூடாது, என் கண்களை திறக்கணும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை ஆலயத்தில் நான் பார்க்கணும். எப்படி ஏசாயாவின் கண்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் உம்மை கண்டதோ, அதே போல ஆலயத்தில் மனுஷனை நான் பார்க்க போல ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர போறேன், உம்முடைய சத்தத்தை நான் கேட்க போறேன், உம்மை தரிசிக்கிற கண்களை எனக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். அல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்டது. முதலாவது கல்லறை திறக்கப்பட்டது, தடைகள் விலகினது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். மூன்றாவதாக லூக்கா 24:45, 46 வாசித்து பார்த்தும் பொழுது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருந்து சீஷர் மத்தியில் அவர் இறங்கி வந்த உடனே அவரை இயேசுலாம் அவங்க நம்பல, இல்லையா? நம்பல. அவங்களுக்கு சந்தேகம் வந்தது, அவங்களுக்கு அவிசுவாசம் வந்தது. அப்பொழுதுதான் இயேசு அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லுகிறார், அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்தார். இன்றைக்கு நம்முடைய மனதை கர்த்தர் திறக்கணும். ஆமென். ஆலயத்துல வந்தா என்ன பண்ணணும்? மனதை திறக்கணும். எப்படி லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டதோ, பிறையோ பட்டணத்தார் எப்படி வாஞ்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்களோ, வேத வசனத்தை அறியும்படி, கேளுங்களேன், வேத வசனத்தை அறியும்படி என் மனதை திறங்க ஆண்டவரே, என்னை நல்ல நிலமாய் மாற்றுங்க ஆண்டவரே. நிறைய நேரத்துல வேதத்தை படிக்கும் பொழுது வசனம் நமக்கு புரியவே மாட்டேங்குது, இல்லையா? ஆண்டவர் உங்களுடைய மனதை திறக்கணும். ஆண்டவர் உங்களுடைய மனதை திறந்தார் என்றால் வேத வசனத்தை நீங்க புரிந்து அறிந்து ரசித்து அது தேனிலும் தெளிதேனிலும் பத்திரமா இருக்கு நீங்க வாசிக்கணும். அப்பதான் அந்த வசனம் கிரியை செய்யும். ஆமென், அல்லேலூயா. வசனம் எப்போ கிரியை செய்யணும்? உங்கள் இருதயம் திறக்கப்படணும். நல்ல நிலமாய் உங்கள் இருதயம் மாறும் பொழுதுதான் அது உங்களுக்குள்ள பலனாய் மாறும், கிரியை செய்யும். முதலாவது கல்லறை என்கிற தடை திறக்கப்பட்டது. இரண்டாவது அவருடைய கண்கள், உலக பிரகாரமான கண்களை கர்த்தர் மூடி ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்தார். மூன்றாவது வேத வசனங்களை அறியும்படி அவருடைய இருதயத்தை என்ன பண்ணாரு? திறந்துட்டார். நான்காவது ஒரு காரியத்தை செய்தார். லூக்கா 24:50 வரைக்கும் வாசித்தம் என்றால், பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 52 அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து, அடுத்த வசனத்தை சேர்ந்து வாசிங்களேன். நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து, நான்காவதோட வாயை கர்த்தர் திறந்துட்டார். வாய் திறக்கப்பட்டது. இதுவரைக்கும் துதிக்காம ஆராதிக்காம அவரை புகழாம இருக்கிற எல்லா வாயும் கர்த்தர் இன்னைக்கு திறக்க போற. ஆமென், அல்லேலூயா. அவரை ஆசீர்வதிக்கும் பொழுது சந்தோஷத்தோட திரும்பி வந்து என்ன பண்ணாங்களாம்? தேவாலயத்துல நாள்தோறும் வந்து தேவாலயத்துல தேவனை புகழ்ந்து துதித்து ஆராதித்து கொண்டிருந்தார். ஆமென். 4 காரியம் நடந்துச்சு இயேசு உயிரோடு எழும்பும் பொழுது. முதலாவது கல்லறை திறக்கப்பட்டது, கண்கள் திறக்கப்பட்டது, மூணாவது மனது திறக்கப்பட்டது, நான்காவது
நம்முடைய நாவு வாய் திறக்கப்பட்டது. ஆமேன். மற்ற நேரத்துலாம் நம்ம வாய் நல்லா திறந்து இருக்கும். ஆலயத்தில் வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வாயை திறக்கவே மாட்டோம். எல்லாரையும் சொல்லலை, உங்களை சொல்லலை, நம்முடைய சபையை சொல்லலை, யாரையோ நான் சொல்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே எல்லா இடத்துலையும் காத்திலும் கர்த்தருடைய ஆலயத்தில் தான் சந்தோஷமாக கர்த்தரை என்ன பண்ணணும்? எதுக்காக நம்ம ஆராதிக்கணும்? நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? உயிரோடு இருக்கிற ஏசப்பாவை ஆராதிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஒன்று ஆண்டவர் சொல்றார், நீ அனலாயிரு, இல்லைன்னா குளிராரு. வெது வெதுப்பா ரெண்டும் கட்டானா இருக்கவே கூடாது. ஆமேன். நம்ம எப்படி இருக்கணும்? ஆவியில அனலா இருக்கணும். ஆமேன். 4 காரியம் நடந்துச்சு. ஆமேன். 4 காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவர். இப்போ நான் சொல்லியிருக்கிறது இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ தான் செய்திக்குள்ளே போகிறேன். பாசு பரவாயில்லையா, 4 பாயிண்ட் சீக்கிரமாக முடிச்சிட்டாரேன்னு நினைச்சிடாதீங்க. 4 காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆமேன். இப்பொழுது உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து சபையில என்னவாய் இருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய தடைகளை எல்லாம் உடைப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பார். உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பார். கர்த்தரை நல்லா ஆராதிக்கும்படி உங்களுடைய வாய்களை எல்லாம் கர்த்தர் திறப்பார். ஆமேன். இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்படியே நம்ம எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் என்ன எழுதியிருக்கிறது? 1:17-18 வாசித்த பொழுது, வெளிப்படுத்தல் 1:17-18 எப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். தேவன் ஒருவர் இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய சபையில என்னுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படி, என் ஏனோக்கோடு நடந்தது போல, நோவாவோடு சஞ்சரித்தது போல என்னோடு நடக்கும்படி, என்னோடு சஞ்சரிக்கும்படி கர்த்தர் இந்த இடத்துல என்னுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படி, என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் என்னோடு கூட ஒரு நல்ல நண்பனாய், நல்ல தகப்பனாய், நல்ல ஆலோசனை கர்த்தராய், நல்ல பரிகாரியாய் இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கலைஞரை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன். எபேசு சபையில மாத்திரம் அல்ல, மக்கனாயும் சபையிலையும் என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படி, என்னை பலப்படுத்தும்படி, என்னோடு இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி, இயேசுவின் நாமத்தில மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணும்படி, 2-3 பேர் என் நாமத்தில எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல நான் வரும்பொழுது என்னோடு நடக்கும்படி, என்னோடு உலாவும்படி உயிரோடு இருக்கிற தேவன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். மாத்திரமல்ல, என் ஜெப வீட்டில கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபத்திற்கும் என் கண்கள் திறந்திருக்கும், செவிகள் கவனித்திருக்கும் என்று சொன்ன தேவன். எபேசு சபையில உலாவின அதே தேவன் இந்த மக்கனாயும் சபையில அவரை தொழுது கொள்கிற மேல் வீட்டறையில என் தேவன் உலாவுகிறவராயிருக்கிறார். என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவராய், என்னை பலப்படுத்துகிறவராய், எனக்கு ஆலோசனை தருகிறவராய், என் துக்கத்தை மாற்றுகிறவராய், உன் கண்ணீரை மாற்றுகிறவராய், உனக்கு இருக்கிற போராட்டத்தை நீக்குகிறவராய், உன்னை பலப்படுத்துகிறவராய். எபேசு சபையில எப்படி அவர் உலாவினாரோ இந்த வேளை உன் அறையில உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை அவர் பார்க்கிறார், உன் தேவைகளை அவர் பார்க்கிறார், உன் பிரச்சனையை அவர் பார்க்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஏதேன் தோட்டத்திலே உலாவினது போல இன்னைக்கு இங்கே வந்து என் மகளே, என் மகனே, உன்னை தேடி வந்த அன்பு இரட்சகர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். அருகிலே உன்னை காணுங்கள். ஆதரவுதான் பெயர் வைத்தால் என்னை காண்கின்றது. அல்லேலூயா. நீங்க வரும் பொழுது உங்கள் நடுவிலே ஒருத்தர் உள்ளாது, நான் உங்கள் நடுவிலே உள்ளாது உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன்.
உங்கள் நடுவிலே அவர் உலாவுகிற தேவன், அசைவாடுகிற தேவன், உங்களை பலப்படுத்துகிற தேவனா இடத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்புவோம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்து அப்படி நம்ம திறந்து வைத்துக் கொண்டு வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர், இப்படி வாசிக்கலாமா? என் தேவனாகிய கர்த்தர் என்னை ரட்சிக்கவும், என் சத்துருக்களை எனக்கு ஒப்பு கொடுக்கவும், என் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தர் என்னை ரட்சிப்பதற்கு, என் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு, என் பாளையத்திற்குள் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? என் பாளையத்திற்குள்ள என் தேவன் என்னை ரட்சிப்பதற்கும், என் சத்துருவை என் கையில் ஒப்பு கொடுப்பதற்கும் அவர் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வீட்டில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், உன்னை காக்கும்படி உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? உங்களை ரட்சிப்பதற்காக, சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுப்பதற்காக. எந்த சத்துருவை பார்த்து நீ பயப்படுகிறாயோ, எந்த சத்துரு உன்னை கலங்கடித்து கொண்டிருக்கிறானோ, எந்த சத்துரு நிமித்தமாக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அந்த சத்துருகளுக்கு முன்பதாக உயிரோடு இருக்கிற என் இயேசு இரட்சகர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. சோர்ந்து போய் வந்திருக்கிற மகளே, சோர்ந்து போய் வந்திருக்கிற மகனே, நீ வெட்கப்பட்ட இடத்துல உன் வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் உன் தலையை நிமித்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் உன் பாளையத்திற்குள்ள, உன் சரீரத்திற்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் சபைக்குள்ள கர்த்தரை தொழுது கொள்கிற எந்த இடத்திலையும் நான் உன் நடுவிலே உலாவி உன் தேவனாயிருப்பேன் என்று சொன்ன தேவன் உன் நடுவிலே உலாவுகிறவர், உனக்குள்ள உலாவுகிறவர், உன் வாசஸ்தலத்துக்குள்ளே உலாவுகிறவர், உன் சபையிலே உலாவுகிறவர், உன் மேல் அசைவாடுகிறவர். நான் உன் தேவனாயிருக்கிறேன். உன்னை ரட்சிப்பதற்கு நான் உன் தேவனாயிருக்கிறேன். உன்னை மீட்டுக் கொள்வதற்கு, சத்துரு தோற்கடிக்கப்படுவதற்கு விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதே வசனம் சொல்லுகிறது. ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருதயம் சுத்தமா இருக்கட்டும், சபை பரிசுத்தமா இருக்கட்டும், உன் வீடு பரிசுத்தமா இருக்கட்டும். அப்பொழுது கர்த்தர் உன் நடுவிலே உலாவுகிற தேவனாக இருக்கிறார். எந்த சத்துரு உன்னை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிக்கிற தேவனாய் உலாவுகிறார். இந்த கண்ட எகிப்தியனை எபேசு சபையில உலாவுகிற தேவனாய். ஆமென். லேவியராகமம் 26:12 சொல்லுகிறது. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய். இரண்டாவதாக சிமிர்னா சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திருப்புவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தினல் 2:8ஆம் வசனம். என்னவென்றால் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஆமென். சிமிர்னா சபையில பிழைத்திருக்கிறவராய் சொல்லுங்க. பிழைத்திருக்கிறவராய், உயிரோடு இருக்கிறவராய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் மரித்த தேவன் அல்ல. அவர் மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். சிமிர்னா சபையில அவர் பிழைத்திருக்கிறவர். ஆமென். முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருக்கிறவருமானவர் சொல்லுகிறதாவது. ஆமென். 2 கொரிந்தியர் 13:4 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும்
தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க, அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும். ஆமென். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் இல்ல? சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையினால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நாங்களும் அவருக்குள்ள ஒருவேளை பலவீனராய் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடனே கூட பிழைத்திருப்போம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ, இன்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு தேவன், இன்றைக்கும் பிழைத்திருக்கிற தேவன், தேவனுடைய வல்லமையினாலே உயிரோடு இரும்பின இயேசு கிறிஸ்துவினாலே அவருக்குள்ள நாங்கள் இருக்கிறபடினால நாங்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஜீவனோடு இருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம். நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர், அவருடைய பலவீனத்தை அவருடைய பலத்தினாலே என்னுடைய பலத்தை அவர் பூரணமாய் மாற்றி கிருபை மேல் கிருபையை தருகிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நம்ம நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய, ஏன்னா இயேசு பிழைத்திருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறபடினால நானும் ஜீவிக்கிறேன். அவருடைய வல்லமையினால, பரலோக பிதாவினுடைய வல்லமையினால அவர் பிழைத்திருக்கிறது போல நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால, அவருக்குள் அவருடைய சாயலை நான் அடிந்திருப்பதினால நான் இன்றைக்கும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. பிழைத்திருக்கிறவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் உன்னையும் வாழ்ந்திருக்க செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சொல்லுங்க, ஆயினும் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என்னுடைய பலத்தினால அல்ல, இனி நான் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளாம் சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு முக்கியமான வசனம் எசேக்கியேல் 16:6 நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் 16:6 போடுங்கம்மா அத டிஸ்பிளேல. எசேக்கியேல் 16:6 இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை என்ன? நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு. ஆமென். எத்தனையோ பேர் நம்ம தலை மேல ஏறி போறாங்க, எத்தனையோ பேர் நம்ம மிதித்துட்டு போறாங்க, எத்தனையோ பேர் சபித்துட்டு போறாங்க, எத்தனையோ பேர் நம்மை துன்புறுத்துறாங்க இல்லையா? அப்படிதான் அந்த வேத வசனம் சொல்றது, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய். அடி மேல அடி, இடி மேல இடி, பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டம் மேல போராட்டம். யான் தான் பிறந்தமோ என்கிற சூழ்நிலையில, உயிரோடு இருப்பதை காட்டிலும் மறிச்சு விடலாமா என்கிற நிலையில கூட நீங்க வந்திருக்கலாம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீ இரத்தத்தில் கிடக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார், உன்னுடைய சிச்சுவேஷனை கர்த்தர் பார்க்கிறார், நீ பாடுபடுவதை கர்த்தர் பார்க்கிறார், உன் வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார், எத்தனை சத்துருக்கள் மேல நடப்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஓ, இயேசுவின் நாமத்தினாலே அநேகர் உனக்கு விரோதமாய் கர்ச்சிக்க சிங்கம் போல எழுந்து நிற்கிறதை நீ பார்க்கிறாய். ஆனால் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை நான் பார்த்து பிழைத்திரு என்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிழைத்திருக்கிற தேவன். இன்றைக்கு மிதிக்கப்பட வேண்டிய, தோற்று போய் நிற்கிற உன்னை, வெட்கத்தோடு வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிழைத்திரு, இயேசுவின் நாமத்தில் நீ பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட
நிற்கும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தரை நீ வலது பாத்திரத்தில் நீ வைத்திருக்கிறபடியால் நீ அசைக்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, சத்ருவை மேற்கொள்வதில்லை. ஒரு வழியாய் வருகிற சத்ரு 7 வழியாய் ஓடி போகும்படி கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் அவமானத்தை பார்த்து சொல்லுகிறார், பிழைத்திரு, கொள்ளாத சாத்தானே நீ வெட்கப்பட்டு போகும்படி. உன்னை மேற்கொள்ளுகிற, உன்னை அழித்துவிட நினைக்கிற பொல்லாத சத்துருவின் சூழ்ச்சிகளை பார்த்து நடுவில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பிழைத்திரு, பிழைத்திரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். கர்த்தர் உன்னை காண்கிறார். அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். சங்கீதம் 118:17 தாவீது சொல்லுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அல்லேலூயா. உன் அவமானங்கள் செத்து போகட்டும், உன் பிரச்சனைகள் செத்து போகட்டும், ஆனா கர்த்தருடைய வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி, கர்த்தருடைய செயல்களை விவரிக்கும்படி சாட்சியாய் இருக்க. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக பெர்கமு சபையில் என் தேவனுடைய கிரியைகள். வெளிப்படுத்தல் 2:12 சொல்லுகிறது, பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராய் உலாவுகிற தேவன். ஆமென். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரோமருக்கு எழுதின நிருபம் 11:22 திருப்புங்க. எல்லாரும் சேர்ந்து அதை கவனிங்க பாங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா நம்ம அது எப்படி நம்ம அதை பார்க்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 11:22 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, தேவனுடைய தயவு அது ஒரு புறம் உள்ள பட்டயம், இன்னொரு புறம் கண்டிப்பு. தேவனுக்கு 2 கேரக்டர் இருக்கு. ஒரு புறம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இன்னொரு புறம் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய தயவு ஒரு பட்டயம், இன்னொன்னு அவருடைய கண்டிப்பையும் பார் அப்படின்னு சொல்லிட்டு, விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். ஆமென். கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் என்ன தருவார் தெரியுமா? கிருபை மேல கிருபையை தந்துட்டே இருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல அவர் உங்களுக்கு 1000 தலைமுறைக்கு தயவு பாராட்டிட்டே இருப்பார். ஆனா அடுத்த பட்டம் என்ன? விழுந்தவர்களிடத்துல, அவரை விட்டு தூரம் போனவங்க, அவருடைய அன்பை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளிடத்துல என்ன காண்பிக்கிறாரா? கண்டிப்பை காண்பிக்கிறார். ஆமென். கண்டிப்பையும் உன்னிடத்துல தயவும் காண்பித்தார். அந்த தயவிலே நீ நிலைத்திருப்பாயானால் உனக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் இருபுறம் கருக்குள்ள தேவன். ஆமென். அப்ப சாய்ஸ் நம்ம கருத்துல இருக்கு. மரணமும் ஜீவனையும் கர்த்தர் வச்சிருக்கார். நம்ம எதை தெரிந்து கொள்ளணும்? ஜீவனை தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் தயவுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய கிருபையை சார்ந்து அவரையே நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை என்ன பண்ணுவாராம்? பெருக செய்ய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் அவரை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். அடுத்த காரியத்தை, அடுத்த 2வது இருக்கிற அந்த பட்டயத்தை யூஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? அனுமதிக்கவே மாட்டேன். ஒரே பட்டயம் தான், கிருபை, தயவு. அதிலேயே நான் ஓடுவேன். நீங்க ஓடும் பொழுது கர்த்தர் தயவு பாராட்டிட்டே இருப்பார், கிருபையை தந்துட்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. பாவத்தை கண்டிக்கிறவர், தேவ பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறாரு? தயவு பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவேதான் எபிரேயர் 4:12 சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருகுவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். வேத வசனமும் அப்படிதான் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் கண்டிப்பு. அப்படி 2 புறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. ஆமென். அப்ப பெர்கமு சபையில அவர் எப்படி உலாவுகிறாரு? பாவத்தை கண்டிக்கிறவராய்,
ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய், அவர்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். சரி, நான்காவதாக தியத்திரா சபை. தியத்திரா சபை 2:18 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின என்னவெனில் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் வெண்கலம் போன்ற பாதங்கள் உள்ள தேவகுமாரன். ஆமென். அல்லேலூயா. பாதங்கள், அவருடைய பாதங்கள் உள்ளாவுகிற தேவன், வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர். ஆமென். அல்லேலூயா. இதற்கு நம்ம எதை ஒப்பிடலான்னு சொன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 39 நம்ம திருப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39. கர்த்தருடைய ஆலயத்துல நீங்க தனி ஜெபத்துல எல்லாம் இந்த மரியாளை போல, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமென். அல்லேலூயா. வெண்கலம் போல பாதம் போல உலாவிட்டு இருக்கிறார். யாரு என் பாதத்துல வந்து உட்கார மாட்டான்னு எதிர்பார்ப்போடு உலாவிட்டு இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கணும்? அவருடைய பாதத்துல உட்கார்ந்து. நான் அடுத்த வாரம் பார்க்க போறேன், யாரெல்லாம் அவருடைய பாதத்தை அருகில உட்கார தாகத்தோட வரீங்கன்னு. உங்களுடைய இருக்கைய நீங்க எப்படி முன்னாடி வரீங்கன்னு பார்க்க போறேன். அப்படி பாதத்துல உட்கார்றவங்க எங்க உட்காரணும்? இந்த சேர்லாம் காலியா இருக்கக்கூடாது. இந்த சேர் காலியா இருக்கு, அந்த சேர் காலியா இருக்கு, அந்த சேர் காலியா இருக்கு, இந்த சேர் காலியா இருக்கு. மரியாள் எங்க உட்கார்ந்து இருந்தா? வெண்கலம் போன்ற அவருடைய பாதத்து அருகே உட்கார்ந்து என்ன கேட்டுட்டு இருந்தா? அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆலயத்துல எப்பொழுதுமே முன்னாடி உட்கார்றதுக்கு ஆசைப்படணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சேரை விட்டு கொடுக்கவே கூடாது. நான் இது வரைக்கும் நான் சபைக்கு போனாலும் சரி, மீட்டிங் பண்ணாலும் நான் உட்கார்ற இடம் முதல் ரோவா தான் இருக்கும். விட்டு கொடுக்கறதே இல்லை. ஆமென். அப்படி நீங்க அவருடைய பாதத்து அருகே நீங்க உட்கார்ந்து இருந்தா ஆண்டவர் சொல்லுவாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு. நம்ம மார்த்தாளா இருக்கக்கூடாது. யாரா இருக்கணும்? மார்த்தாளை பார்த்து என்ன சொன்னாரு? நீ பின்னாடி அநேக காரியங்களை குறித்து கிச்சனுக்கு ஓடுறது, என்ன சமைக்கலாம் அப்படின்னு கவலைப்பட்டு அப்படி பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற. நம்ம மார்த்தாள் எங்க இருக்கிறா? என் பாதத்தருகே. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்களா? அடுத்த வாரம் பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்படி நீங்க அவருடைய பாதத்தருகே வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். அவருடைய பாதம். எந்த சபையில அவர் அப்படி இருக்கிறாரு? தியத்திரா சபை. ஆமென். இன்னும் பார்த்தோம்னா லூக்கா 7ஆம் அதிகாரம் 37, 38ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 37ஆம் அதிகாரம். பாருங்களேன், இயேசு ஒரு பரிசேயன் சீமோனுடைய வீட்டுல ஒரு பந்தி இருக்கிறார். அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஸ்திரீ பந்தி இருக்கிறதை அறிந்து பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய எங்க நின்னாலாம்? அவருடைய பாதங்களின் பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அப்போ அந்த பரிசேயனுக்கு கோபம் வந்துட்டு, உம்மை தொடுகிறவர் யாருன்னு தெரியலையா? ஒரு பாவியான ஸ்திரீயாச்சே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பரிசேயனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு 44ஆம் வசனத்துல, சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில பிரவேசித்தேன். எதற்காக பிரவேசித்திருக்கிறாரு? அவங்க வீட்டுலதான் விருந்து, சாப்பாடு இல்லையா? நான் வெஜிடேரியன் என்னெல்லாம் இருக்கோ தெரியல. இயேசுக்காக அவன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி இருக்கிறான். அந்த சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா, உன் வீட்டுல நான் பிரவேசித்து இருக்கிறேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்து முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள்
ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன்னை காட்டிலும் நீ விருந்து கொடுக்கலாம், என்னெல்லாமோ கொடுக்கலாம், நிறைய கொடுக்கலாம், ஆனால் இவள் தான் மிகவும். அல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் அன்பு கூறுறது எதை பார்த்து சொல்றாரு? என் பாதத்துல யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் அவரு மிகவும் அன்பு கூர்ந்தாலேன்னு ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிறதை காட்டிலும் மற்ற எல்லா காரியத்தை காட்டிலும் நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க அதுதான் அவருக்கு முக்கியம், இல்லையா? இவதான்ப்பா உன்னை காட்டி நீ விருந்து வைக்கலாம், 1000 பேருக்கு சாப்பாடு போடலாம், ஆனா வந்து என் பாதத்திலேயே கிடக்கிறாள, இவள் தான் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. மாத்திரம் இல்ல, அந்த ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கடைசி அந்த பகுதியில 50ஆம் வசனத்துல சமாதானத்தோட இப்போ நீங்க விசுவாசத்தோடு அவருடைய பாதத்துக்கு வாங்க, கர்த்தர் சமாதானத்தை தருவார். ஆமென். அவருடைய பாதத்தை விட்டுடாதீங்க. ஆண்டவரே, வானம் உடைய சிங்காசனம், பூமி உடைய பாதத்தை நான் பிடிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தாலுடைய விடுவதில்லை என்ற அவருடைய பாதத்தை நீங்க ஓயாமல் முத்தம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், வெற்றியை தருவார். ஆமென். தேத்ரா சபையில் அவருடைய பாதங்கள். ஐந்தாவதாக சர்தை சபையின் தூதனுக்கு வெளிப்படுத்தல் 3:1 வாசிங்க. சர்தை சர்தை சபையில ஆவியானவராய். ஆமென். சர்தை சபையில் அவர் எப்படி அசைவாடுகிறார், உலாவுகிறார்? ஆவியானவராய் அவர் உலாவுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. சகரியா 4:10 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலதான் ஆகும். ஆமென். அபிஷேகம் தான் நுகத்தை முறிக்கும். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறவர். ஆமென். சர்தை சபையில ஆவியானவராய் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதே போலதான் இந்த இடத்துல அவர் எப்படி உலாவி கொண்டிருக்கிறார்? ஆவியானவராய் அசைவாட அசைவாட அசைவாட. ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே என்மேல் அசைவாடுங்க ஆண்டவரே. ஓ, என்மேல் நீர் அசைவாட அசைவாட ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார், மறுரூபத்தை தருவார். ஆமென். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் மக்னாயிம் சபையில அவர் அசைவாட அசைவாட நீங்க எல்லாம் கேட்கணும், ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதலும் என் மேல அசைவாடுங்க ஆண்டவரே. எல்லா கட்டுகள், நுகங்கள், செய்வினைகள், மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாம் உடையணும்னா அபிஷேகத்துல தான் நுகம் உடையும். ஆமென். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கதான் விடுதலை உண்டு. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போகணும் என்றால் சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது யார் கொடியேற்றுவா? ஆவியானவர் கொடியேற்று. சர்தை சபையில ஆவியானவராய். ஆறாவதாக வெளிப்படுத்தல் 3:7 வாசித்து பார்த்தோமே என்றால், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். பிலதெல்பியா சபையில அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? பூட்டுகிறவராயிருக்கிறார், திறக்கிறவராய் உலாவுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். யாருக்கு பூட்டு, யாருக்கு அவர் திறக்கிறார்? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை வைக்கிறார் ஆசீர்வாதத்திற்கு. உன் கிரியைகளை நான் பார்க்கிறேன். ஒப்பேத்திட்டு போறீங்களா, வந்துட்டு அப்படியே போறீங்களா, அந்த கிரியெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன் கிரியைகள் எப்படி ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம், எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம், எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்துறோம், எப்படி தொழுகிறோம், எப்படி அவரை நம்புறோம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு, ஆண்டவர் மேல உள்ள பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கு, எப்படி நம்ம ஆண்டவரை தாகத்தோடு தேடி ஓடி வருகிறோம், அந்த கிரியையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அவரை விட்டு கொடுக்காம மறுதளிக்காம அவருடைய வசனத்துல நீங்க சார்ந்து உறுதியா அனுப்பிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வாசலை திறந்துட்டே இருப்பார். அதை ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது, பூட்டவே முடியாது. ஹல்லேலூயா. கோரேசை குறித்து ஏசாயா 44:28, 45, 1-4 வரைக்கும், கோரேஸ் எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான், அவனுக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பாளை முறிக்கிறார், பொக்கிஷங்கள் புதையல்களை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அதே போல நோவாவையும் குடும்பத்தையும் ஆதியாகமம் 7:16 அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை என்ன பண்ணிட்டாரு? பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாரு. ஆமென்.
ஆண்டவர் பூட்டிட்டாருன்னா பெருமழை பெருவெள்ளம் எதுவும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா யார் பூட்டி இருக்கிறா? நோவாவை உள்ள விட்டு ஆண்டவர் பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டார். ஆகவே 40 நாள் மழை பெஞ்சாலும் ஊற்றுக்கண்கள் திறந்தாலும் ஆண்டவர் பூட்டினது தான். உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட போக முடியாது, ஒரு காற்று கூட போக முடியாது. ஆமேன். கர்த்தர் அப்படி உங்களுக்காக பிலதெல்பியா சபையில உலாவினது போல உங்களுக்கு என்னென்ன வாசல்களை திறக்கணுமோ அதை திறப்பார். உங்களுக்காக என்னென்ன வாசல்களை அடைக்கணுமோ கர்த்தர் அதை அடைப்பார். ஆமேன். ஒருவரும் லபதோக்கியா சபையில உண்மையுள்ள தேவனாய் உலாவி கொண்டிருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை நம்ம திருப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 20, 22, 23 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. உண்மையுள்ள தேவன் வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுத்தாருன்னா மாறவே மாட்டார். மனுஷனுடைய வாக்கெல்லாம் நம்ப முடியாது, மாறிடும். ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்தம் மாறவே மாறாது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்குது. 1 கொரிந்தியர் 1:9 உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமேன். எதற்காக உங்களை அழைத்தாரோ, எதற்காக உங்களை பிடித்தாரோ, எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அதுதான் யோபு சொல்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். ஆமேன். அதே தேவன் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக அழைத்திருக்கிறாரோ நிச்சயமா உங்களை கொண்டு அதை செய்து முடிப்பார். ஆமேன். ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். மோசையை அழைத்த தேவன் மோசையை கொண்டு காரியத்தை செய்தார். யோசுவாவை தெரிந்து கொண்ட தேவன் யோசுவாவை கொண்டு காரியங்களை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. யோனாவை முன்குறித்த தேவன் ஓடினாலும் யோனாவை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே உங்களை முன்குறித்த தேவன் நீங்கள் பேதுருவாயிருந்து மறுதளித்தாலும் அந்த பேதுரை கொண்டுதான் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். பெரிய காரியத்தை நிச்சயமாகவே செய்வார். ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமை நின்று உங்களை விலக்கி காத்துக் கொள்வார். அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? மரித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த வல்லமை வரும் பொழுது கல்லறை திறக்கப்பட்டது, கண்கள் திறக்கப்பட்டது, மனது திறக்கப்பட்டது, வாய் திறக்கப்பட்டது, நாவு திறக்கப்பட்டது. இன்றைக்கு அவர் சபையில அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எபேசு சபையில உலாவின தேவன் உங்கள் நடுவிலே அவர் உலாவுகிறவர். உங்கள் பாளையத்தில் அவர் உலாவுகிறவர். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருக்கிறேன் என்று சொன்னவர். சிமினா சபையில பிழைத்திருக்கிறவர். நாமும் அவரோடு கூட இருக்கிறபடினால் அவருடைய கிருபையினால் நாம் பிழைத்திருக்கிறோம். பெருநம சபையில இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உடையவர், பாவத்தை கண்டிக்கிறவர், அன்புக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். தேத்ரா சபையில் அவருடைய பாதங்களை குறித்து நம்ம தியானித்தோம். மரியா அவருடைய பாதங்களை தெரிந்து கொண்டார். பாவியான ஸ்திரீ அவருடைய பாதங்களை தெரிந்து கொண்ட பொழுது சமாதானத்தை அவர் கட்டளையிட்டார். ஆமென். சமாதானத்தோட போ, விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். சண்டை சபையில் ஆவியானவராய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபையில கூட்டுகிறவர், திறக்கிறவர். அவர் உங்களுக்காக வாசலை திறக்கும் பொழுது யாராலும் கூட்டவே முடியும். உங்களுக்காக ஒரு காரியத்தை அவர் அடைக்கும் பொழுது யாராலும் திறக்கவே முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து பொக்கிஷங்கள் புதையலை தருகிறவர். லபதோக்கியா சபையில உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த காரியத்தில் அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுமா? இந்த வயதிலும் ஆவியானவர் எங்களை உயிரடைய செய்யுங்க. இழந்து போன காரியம்லாம் உயிர் பெறும். இயேசு நாமத்தில் உயிர் பெறுவதா
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உழந்து போன காரியெல்லாம் உயிர் பெறும். உமக்கு நன்றி. எத்தனை தாகத்தோடு கேட்க போறீங்க? இன்றைக்கு அவர் உண்மையுள்ளவரா? பிழைத்திருக்க செய்கிறவரா? கதவுகளை திறக்கிறவரா? ஆவியானவரா? அவர் இதரத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாதங்கள் இதரத்துல உங்களை சூழ்ந்து உங்கள் நடுவில் அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு விஷயம் கூட அவரை பார்த்து சொல்லும், அப்பா உங்க ஆவி எங்கள் மேல அனுப்பும். இதனால எங்களை உயிரோடைய செய்யுங்க ஆண்டவரே. இந்த உயிர் தெழுந்த வல்லமை எங்களை உயிர் பெற செய்யட்டும். கல்லறைகள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும், நாவு திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. நல்ல வாய்களை திறந்து கேட்போமா? கேட்கிறது வசனத்தை கேட்பது மாத்திரம் அல்ல, அதை பெற்றுக்கொள்ளணும், சுதந்திரிக்கணும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய உன்னத பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரை பார்த்து சொல்லும், அப்பா உங்க ஆவியை எங்கள் மேல நீர் அனுப்புவீராக, எங்களை உயிரடைய செய்வீராக. உலர்ந்து போயிருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் எங்களை உயிரோடு எழுப்புவீராக. நல்ல கரங்களை உயர்த்தி கேட்போமா? தாகத்தோடு கேளுங்க. தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார்.